பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது திருப்தியில் இல்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியை கொண்டிருப்பதால் எதிர்புறமும் ஒரு வலிமையான கூட்டணி இருந்தால்தான் திமுக அரசை வீழ்த்த முடியும், திமுகவை வீழ்த்த முடியும் என்று பாஜக தலைமையும் கருதுவதாக நான் கேள்விப்படுகிறேன். சரி, ஆகவே அப்படி ஒரு முயற்சியில் பாரதிய ஜனதா தலைமை ஈடுபடுமானால், அதிமுகவோடு கூட்டணி வைப்பது என்ற முயற்சியில் ஈடுபடுமானால் அதை அண்ணாமலை ஏற்றுக்கொண்டு தொடருவாரா என்ற பார்வையும் ஒரு சிலரால் முன்வைக்கப்படுகிறது. இல்லை, டெல்லி சொன்னால் அண்ணாமலை செய்து தானே ஆகணும். நிச்சயமாக கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு அவர் கட்டுப்படுவார் என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் அவர் பொறுப்பில் இல்லாமல் கூட கட்சி தலைமையின் உத்தரவை ஏற்று செயல்படலாம். அவருக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பொறுப்பில் இல்லாமல்னா திரு அண்ணாமலை இதை விரும்பாமல் போய்விட்டால் அவர் ஏற்கனவே சில மாற்று ஏற்பாடு ஏற்கனவே 2-3 முறை அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததாகவும் ராஜினாமா முடிவில் இம்மாதிரியான வதந்திகளுக்கு நான் பதில் சொல்ல இயலாது. நான் சொல்ல வருவது, அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி ஏற்பட்டால் அவர் இங்கே தொடர்வது அவருக்கு நெருடலாக இருக்கும் என்று கருதி பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருக்கக்கூடிய 1-2 பேர் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கிறார்கள்.